அதனால அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் பேச அனுமதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வேறு யாருக்கும் பேசக்கூடாது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, தீனுடைய நாள் என்றால் அது படைப்பினங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள். படைப்பினங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள். அந்த நாள்ல எப்படி புரோசனம் யாருக்கு தீனிக்கிறோம் அவள் மாத்திரம்தான் அந்த நாளில வெற்றி அடைந்து கொள்வாங்க. யார் நல்லா செய்யறாங்களோ அந்த நாள் நல்லா பெற்றுக் கொள்வாங்க. யார் கெடுதி செய்யறாங்களோ அந்த கெடுதியை கியாமத்துடைய நாள பெற்றுக் கொள்வாங்க. இல்லாம நஃபா அன்ஹு யார அல்லாஹ் மன்னித்தானோ அவங்கள தவிர, மன்னிப்பெற்றது அல்லாஹ்வுடையது. யார் அல்லாஹ் மன்னித்தானோ அவங்கள தவிர இந்த நாளையில நலவு செஞ்ச இங்க நான் நலவு செஞ்சா அந்த நாளையில நல்லா நாம் பெற்றுக்கொள்வோம். இங்க கெடுதியை செஞ்சா அந்த நாளையில நான் கெடுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். இதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில பூமி அல்லாஹ் சுருட்டி எடுப்பாங்க. பூமி அல்லாஹ் கைப்பற்றிட்டு அவருடைய வலது கையில வானத்தை சுருட்டி எடுப்பாங்க. வெச்சதுக்கு அல்லாஹ் தஆலா கேட்பான், அனல் மலிக் ஐன முலூக்குல்லாஹ், எங்க அரசர்கள், இந்த பூமியில் ஆட்சி செஞ்ச அரசர்கள் எங்க? இன்னைக்கு நான் தான் மாலிக், நான் தான் இந்த அரசர். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கேட்பான். ஐன ஜப்பாரும் ஐன முத்தகப்பீரும், உலகத்துல பெருமை அடிச்சு ஆடம்பரமாக பெருமையோட வாழ்ந்தவங்க எங்கே நல்லா கேட்பாங்க கியாமத்துடைய நாள். அதனால சொந்தமான அல்லாஹ் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இதேதான் இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளிலே வெற்றி பெறக்கூடிய யார் என்றால் அல் கைஸ் வந்தால் நஃப்ஸு மஅமர லிமா பஅதல் மௌத். யாரு இந்த உலகத்துல மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு யார் அமல் செய்வாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அவங்க செஞ்சது மூலமாக அவன் நல்லா நிலம் பெற்றுக் கொள்வாங்க. இந்த ஹதீஸை இந்த தஃசீர்ல விளக்கப்படுத்துறாங்க. இதே உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, உங்களை நீங்களே முஹாஸபா செஞ்சுக்கோங்க, சுய விசாரணை செஞ்சுக்கோங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கையில். ஏனென்றா யௌமுத்தீன் கியாமத்துடைய நாள் வரப்போகுது. அந்த நாளையில உங்கள்கிட்ட கேள்வி கேட்பதற்கு முன்னால உங்களை நீங்க விசாரிச்சுக்கோங்க, நான் இந்த உலகத்துல வாழ்றது சரியா? மூத்தா போனா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போவாமான்னு எங்களுக்கு சாயம் தருவாங்களா என்று நான் நினைச்சுக்கோங்க. ஆனா நான் வாழ்வது இன்னைக்கு நாம சரியா இருக்கு. அதனால இந்த முஹாஸபத்துன் நஃப்ஸ் சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனிதனும் பணிக்கு போகக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு நாள் செஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் என்ன அமல் செஞ்சேன், எத்தனை பாவங்கள் செஞ்சேன், என் வாழ்க்கையில் இன்னைக்கு பாவம் அதிகமா நடந்துச்சா அல்லது நன்மை அதிகமா நடந்துச்சா? அப்ப நம்ம மேற்கொள்ளணும். இன்னைக்கு நாங்க சுய விசாரணை செஞ்சுக்கிறோம். நேற்று படிக்கிறதுக்கு முன்னால நாளைக்கு ஒரு பாவத்தை விட நான் நன்மை கூடிய செய்யணும், நாளைக்கு வரக்கூடிய ஒரு பாவத்தை இல்லாம இருக்கும் என்று ட்ரெயின் பண்ணி நாங்க இந்த உலகத்தை வாழணும், நல்லடியாக வாழணும். ஏன்னா கியாமத்துடைய நல்ல சந்தர்ப்பமே இல்லை. அல்லாஹ் தஆலா பூமியை சொந்தமாக்கி கொண்டு அவன் கைப்பற்றி ஒரு வானத்தை வலது கையில வச்சுக்கொண்டு அல்லாஹ் தஆலா கேட்பான், ஐ முழுக்க அனல் மணி நான் தான் அரசன், வேற யாரும் வாய்ப்பு இல்லை.